ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 12ஆம் வகுப்பு பொது தமிழினுடைய விடைத்தாள் நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் எப்படி வேல்யூஷன் பண்ணுவாங்க அப்படின்றத உங்களுக்கு ஆன்சர் கீ வச்சு நான் உங்களுக்கு எவாலுவேட் பண்ணி காட்டுறேன். ஸோ என் ஆன்சர்ஸ் வந்து எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்றத இதை கம்ப்ளீட்டாக பாருங்கள். இப்படி தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுடைய வேல்யூஷன் நடக்கும். இதில் நான் சொல்லக்கூடிய டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எழுதுனீங்கன்னா நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஆல்ரெடி பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதையும் வச்சு நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். நான் கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நமக்கு பகுதி 1ல் 14 ஒரு மதிப்பெண் வினாக்கள் இருக்கும். இந்த 14 ஒரு மதிப்பெண் வினாக்களையும் ஒரே பக்கத்தில் எழுதிருங்க. சரியா? கொஸ்டின் நம்பரை மார்ஜினுக்கு வெளியில் போட்டுட்டு ஆப்ஷன்ஸையும் ஆன்சரையும் உள்ளே எழுதுங்க. ஆப்ஷனுக்கும் ஆன்சருக்கும் நடுவில் ஒரு மார்ஜின் போட்டுக்கோங்க. சரியா? 1 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு புக் பேக் கொஷின் 8 கொஷின்ஸ் வந்துடும். இன்டீரியர் கொஷின்ஸ் நமக்கு ஒரு 6 கொஷின்ஸ் கிட்ட கேட்பாங்க. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? நூற்குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, அப்புறம் சொல்னுடைய பொருள், இந்த இலக்கண குறிப்பு, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா 14க்கு 14 எடுத்துடலாம். சரியா? இதில் 1 மார்க்கு எல்லாமே கரெக்ட். இதில் இது மொத்தம் நமக்கு 14 மார்க். சரியா? 1 மார்க்கில் நம்ம ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து எவாலுவேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நம்பிக்கை வரும். உங்கள் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு இப்போ எல்லாமே கரெக்டாக எழுதியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒற்றுப்பிழை இல்லாமல் நீங்கள் கரெக்டாக எழுதினீங்கனாலே போதுமானது. சரியா? அடுத்து கேள்வி எண் 15. வாடை காலத்தில் விலங்குகளும் பறவைகளும் எவ்வாறு வருந்தின அப்படின்ற கேள்வி. இதுக்கு பார்த்தீங்கன்னா விலங்குகள் குளிர் மிகுதியால் மேய்ச்சலை மறந்தன, இதுக்கு 1 மார்க்கு. பறவைகள் மரங்களில் இருந்து நிலத்தில் வீழ்ந்தன, இதுக்கு 1 மார்க். ஆக மொத்தம் 2 மார்க். அதுக்கப்புறம் செல்வம் இருப்பதற்கான வழியாக வள்ளுவம் உரைப்பனையாவை. இதுல ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வழி எது என்றால் அவர் பிறருடைய கைப்பொருளை விரும்பாமல் இருக்க வேண்டும். இது கரெக்டாக எழுதியிருந்தா 2 மார்க். அதுக்கப்புறம் நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது. இதுக்கு என்ன எழுதணும்? மழைக்காலத்தில் சூரியனின் திடீர் பயணத்தால் வெண்ணிற ஒளி எங்கும் பரவி ஒளிரத் தொடங்கியது. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரம் மாறியது. 2 மார்க். அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். இது வந்து நாமளா எழுதக்கூடியது தான். சரியா? அதுக்கு ரிலேட்டடா நம்ம ஏதாவது ஒரு 3 பாயிண்ட்ஸ் அல்லது 2 பாயிண்ட் கரெக்டாக இருந்தால் கூட 2 மார்க் கொடுத்துருவாங்க. இது நம்மளா எழுதுறது தான். அடுத்து பருவத்தை பயிர் செய். இதில் பார்த்தீங்கன்னா கேள்வி எண் 20ல் சரியான பயிரை தேர்ந்தெடுத்து உரிய காலத்தில் விதைத்தால் வேளாண்மை செழிக்கும். அதுபோல எந்த செயலையும் அதற்குரிய காலம் இடம் அறிந்து செய்தால் உலகத்தையே அடைய நினைத்தாலும் கைகூடும். 2 பாயிண்ட் இருந்துச்சுன்னா 2 மார்க். அதுக்கப்புறம் நமக்கு மொழிபெயர்ச்சி பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்கள். இதில் பார்த்தீங்கன்னா முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம், ரெண்டையும் வாக்கியத்தில் அமைத்து எழுதணும். இதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க்கு, மொத்தம் 2 மார்க். ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும். ஒற்றுப்பிழை இல்லாமல் இருக்கணும். சரியா? பார்த்துக்கோங்க. இந்த இப்பெல்லாம் கரெக்டாக இருக்கணும். அடுத்து கிணற்று தவளை போல சென்டென்ஸில் மேக் பண்ணி எழுதுறது. நான் மட்டுமே அறிவாளி என்று கூறுபவர் உலகம் தெரியாத கிணற்று தவளை போன்றவர் அப்படின்றது. அதுக்கப்புறம் மனம் ஒரே வாக்கியத்தில் அமைத்து எழுதணும். மல்லிகையின் மனம் மனதை கவர்ந்தது. இதுக்கு 2 மார்க். கலைச்சொல் 2 கேட்டிருப்பாங்களா? அது 2ம் கரெக்டாக இருந்தால் 2 மார்க். அப்புறம் புணர்ச்சி விதியில் ஈறுபோதல், அறுகூட்டல் காணம், இனமிகள், அருங்கானம், இதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க். 2 விதிக்கும் ஒரு மார்க். அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம். பகுபத உறுப்பிலக்கணம் 2 வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை சூஸ் பண்ணி எழுதிக்கிற வேண்டியது. இதில் இந்த பிரித்து எழுதுறதுக்கு இதுக்கு 1 மார்க்கு. அதுக்கப்புறம் இந்த சாற்று பகுதி வினையச்ச விகுதின்னு எழுதுறதுக்கு இதுக்கு 1 மார்க்கு. மொத்தம் 2 மார்க். அடுத்து பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கொடுத்துருப்பாங்க. ஏதாவது 1 எழுதுனா போதும். அதில் நான் வெங்காயம் அப்படின்றத எழுதியிருக்கேன். இதில் வெங்காயம் விலை கூடியது, இதுக்கு 1 மார்க்கு. நெருப்பில் பட்டதால் வெம் காயம் ஏற்பட்டது, இதுக்கு 1 மார்க்கு. மொத்தம் 2 மார்க். சரியா? ஸோ அந்தந்த பேஜில் நமக்கு பேஜ் வைஸ் டோட்டலும் போட்டுக்கிட்டே வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 6 மார்க்கு, இங்கே 4 மார்க்கு, இங்கே 8 மார்க்கு, இங்கே 6 மார்க்கு. அதுக்கப்புறம் சிறுவினா குகனோடு ஐவராகி வீடனோடு எழுவரான நிகழ்வு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த 4 பாயிண்ட்ஸ் இருக்கணும். இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக மார்க் கொடுப்பாங்க. குகனுடைய நட்பு கிடைத்த பிறகு 4வராக இருந்த
நாங்கள் ஐவராக ஆனோம், இது ஒன்று. அப்புறம் மேருமலையை சுற்றி வரும் கதிரவன், இதுக்கு ஒரு பாயிண்ட்டு. உள்ளத்தில் அன்பு கொண்டு, இதுக்கு ஒரு பாயிண்ட்டு. என்னை காட்டிற்கு அனுப்பிய உன் தந்தை தசரதன், 4 பாயிண்ட் எழுதுனா 4 மார்க். இடம் சுற்றி பொருள் விளக்கம் தருக, இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நமக்கு மார்க் கொடுப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பொருள் விளக்கம் இருக்குது இல்லையா, இந்த இடம்க்கு 1 மார்க். ஃபர்ஸ்ட் நீங்கள் லைன் எழுதுங்க. இடம்க்கு 1 மார்க்கு, அதுக்கப்புறம் பொருளுக்கு 1 மார்க்கு, விளக்கம்க்கு 2 மார்க், ஆக மொத்தம் 4 மார்க். சரியா? இடம் 1 மார்க்கு, பொருள் 1 மார்க்கு, விளக்கம்க்கு 2 மார்க். அதுக்கப்புறம் சிறுவினா, மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். இது வந்து ஓன் கொஸ்டின் தான். நீங்களா ஏதாவது ஒரு 4 பாயிண்ட், 4 மார்க் அப்படின்னா 5 பாயிண்ட் எழுதுங்க. சரியா? 2 மார்க்னா 3 பாயிண்ட் எழுதுங்க. அப்பதான் நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். அடுத்து, சென்னையில் புகழுக்கு சான்றாக நிற்கும் கல்வி நிறுவனங்கள். இது நம்ம ஒரு 5 இது எழுதணும் அப்படின்னா இதுலேயும் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். இது எழுதும்போது ஒற்றுப்பிழை மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிறங்க, மற்றபடி பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அணி, கேள்வி எண் 39ல் நமக்கு அணி கேட்பாங்க. இந்த அணியில் பார்த்தீங்க அப்படின்னா, அணி இலக்கணம் எழுதுறதுக்கு 2 மார்க்கு, சான்று எழுதுறதுக்கு 1 மார்க்கு, பொருத்தம் எழுதுறதுக்கு 1 மார்க்கு. 2, 1, 1, 4 மார்க். அதே போல் துறை திணை எழுதும்போது விளக்கம் எழுதுறதுக்கு 2 மார்க்கு, சான்று எழுதுறதுக்கு 1 மார்க்கு, பொருத்தம் எழுதுறதுக்கு 1 மார்க்கு, ஆக மொத்தம் 4 மார்க். அதுக்கப்புறம் கேள்வி 43, இது வந்து நமக்கு இந்த பத்தி கொடுத்து அதுலேருந்து 4 கேள்வி கேட்பாங்க இல்லையா, அந்த இது அது கரெக்டான ஆன்சர் இருந்துச்சுன்னா 4 மார்க் வாங்கிடலாம். அடுத்து முக்கியமானது நெடுவினா. இந்த நெடுவினா எழுதும்போது செய்யுளினுடைய நெடுவினா நம்ம எழுதும்போது இந்த மாதிரி சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதுங்க. சரியா? முடிஞ்ச அளவுக்கு 3லிருந்து 4 பக்கம் எழுதுங்க. அதே போல் செய்யுளினுடைய நெடுவினா எழுதும்போது முக்கியமாக நம்ம செய்யுள் பாடல் வரிகள் இடையில கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு 6 மதிப்பெண் அப்படியே பெறலாம். சரியா? எதுவும் வந்து மிஸ்டேக்ஸ் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கங்க, ஒற்றுப்பிழையோ சந்திப்பிழையோ இல்லாத மாதிரி மட்டும் பார்த்து எழுதிக்கிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் உரைநடையினுடைய நெடுவினா. உரைநடையினுடைய நெடுவினா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குறிப்பு சட்டம் போட்டு எழுதுங்க. இதில் வரும்போது இங்கே பாருங்க, அவல நிலைக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக இத்து வரும். இப்போ இது சந்திப்பிழை. சரியா? இந்த மாதிரி வரும்போது நமக்கு மார்க் குறைப்பாங்க. அதனால சந்திப்பிழை ஒற்றுப்பிழை விட்டுறாதீங்க, கரெக்டாக எழுதுங்க. இந்த ஒற்றுப்பிழைனால 1/2 மார்க் போச்சுங்க. அதே மாதிரி துணைப்பாடத்தினுடைய நெடுவினா எழுதும்போது கண்டிப்பாக கதை மாந்தர்கள் போடணும். குறிப்பு சட்டம் போட்டு கதை மாந்தர்கள் போட்டு எழுதுங்க. முன்னுரை முடிவுரை கண்டிப்பாக இருக்கணும் ஒரு துணைப்பாட பகுதியில். அதே போல் இது உரைநடையிலையும் நமக்கு முன்னுரை முடிவுரை இருக்கணும். முடிவுரைக்கு அப்புறம் கண்டிப்பாக நமக்கு இந்த துணைப்பாடத்தில் நீதி இருக்கணும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இந்த மாதிரி நீதி எழுதினாதான் முழு மதிப்பெண் பெற முடியும். சரியா? அடுத்து கடைசியாக நமக்கு மனப்பாட பாடல். செய்யுளுடைய மனப்பாட பாடலும் திருக்குறளுடைய மனப்பாட பாடலும் இருக்கும். இதுக்கு 4 மார்க்கு, இதுக்கு 2 மார்க்கு. சரி, அந்த மாதிரி செய்யுளுடைய தலைப்பு போடுங்க, ஆசிரியருடைய பெயர் எழுதுங்க. அப்புறம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக அந்த அடிகளை வந்து சப்போஸ் ஃபுல்லாக எழுத முடியலைன்னா அதுக்கு அடுத்த லைனில் இந்த மாதிரி கார்னரில் எழுதிக்கோங்க. சரியா? மிஸ்டேக் எதுவும் இல்லை, 4 மார்க். நம்ம திருக்குறள் எழுதும்போது திருக்குறள்னு போடுங்க, திருக்குறள் எழுதிட்டு கீழே திருவள்ளுவர்னு போடுங்க, 2 மார்க் வாங்கிடலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒற்றுப்பிள்ளையில் ஒரு 1/2 மார்க் மட்டும் போயிருக்குது. உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் இன்னும் நல்லா டீப்பாக பார்ப்பாங்க, ஒற்றுப்பிழை எதுவும் இருக்குதா அப்படின்றத மார்க் குறைக்கிறதுக்காக. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக எழுதுங்க. சரியா? இங்கே 1/2 மார்க் அப்படின்றப்போ நமக்கு அது சென்டம் தான். சரியா? ஸோ 100க்கு 100 மார்க், 10 மார்க் இன்டர்னல் சேர்த்தோம் அப்படின்னா 100க்கு 100 மார்க். இதே போல் நீங்களும் வாங்கலாம். இப்படி நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இதில் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். ஓகேவா? தேங்க்யூ.